மாரே ஜி, துணையை தேடும்போது ஆணிடம் பார்க்க வேண்டிய முக்கிய குணங்கள் எவை? அவை குடும்பம் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் அமைய உதவும். நாங்கள் என்ன நம்புகிறோம் என்றால், முதலில் கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றுதான். எனக்கு தூய்மையான கட்டுப்பாடுள்ள வாழ்க்கை துணையை தாருங்கள் என்று வேண்ட வேண்டும். ஏனெனில் இப்பொழுது எல்லோரும், அந்த குழந்தைகளும் இளைஞர்களும் எல்லோரும் சிந்தனையற்றவர்களாகிவிட்டார்கள். உங்கள் ஆசை நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நீங்கள் பண்புள்ளவராக இருக்க வேண்டும், நீங்கள் நல்லவராக இருக்க வேண்டும். நாம் தூய்மையற்றவராக இருந்து தூய்மையான கணவரை விரும்புவது சரியல்ல. இது ஒரு அற்புதமான தருணம். சீதாஜி கௌரி அம்மனை பக்தி சிரத்தையுடன் மனமுருகி வேண்டுகிறார் மற்றும் அவரிடம் எங்களுக்கு எப்பொழுதும் ஏற்றதான ஒரு நல்ல வரத்தை தாருங்கள் என்று பணிவுடன் பிரார்த்தனை செய்கிறார். அந்த நாளில் ராமரை பார்த்த நாள், ஜனகஜியின் தோட்டத்தில் சீதா மீண்டும் பூஜை செய்ய சென்றபோது அம்பாஜி மகிழ்ச்சியுடன், போ, நீ நினைத்ததை பார்த்து விட்டாய், உன் மணமகன் வந்துவிட்டார் என்று சொன்னார். சிவனை ஆராதிப்பதும் அவர் கிருபையால் நல்ல மணமகனை பெறுவதும் கௌரி அருளால் சாத்தியம். எனவே திங்கள் விரதமிருந்து கௌரி அம்மாவை வழிபடுங்கள். பகவானிடம் நல்ல மணமகன் வேண்டுமென வேண்டுங்கள். அவர் அனைவரையும் எங்காவது இணைத்து வைப்பார்.